ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏய் தாத்தா, சாப்பிட்டு வரேன். வண்டி பார்த்தீங்களா? செம்ம கெலீஜி. மழை வந்து ஃபுல்லாக கெலீஜ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ தான் செகண்ட் சர்வீஸ் விடணும் வண்டியை. கிளம்புவோம். மழை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லு செம்ம கெலீஜி. கிட்டத்தட்ட டூ டூ வீக்ஸ் இல்லை 1 மந்த்தாகவே செம்ம மழை தான் பெங்களூர் ஃபுல்லு. ஸோ அதனால எவ்வளோ வாஷ் பண்ணாலும் வண்டியை இதே நிலைமைக்கே வந்துடுறான். அதனாலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வண்டியை வாஷே பண்ணல, இப்படியே தான் ஓட்டின்னு இருந்தேன் தொச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துன்னு போய் செகண்ட் சர்வீஸ் விடணும். அதுக்கு முன்னே காலேஜ் கிட்ட போயிட்டு நம்ம வெளியே கூப்பிடணும். அவனுக்கும் கிளாஸ் விட்டுருப்பாங்க, 12 o'clock விட்றேன்னு சொல்லியிருந்தான். ஸோ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். இப்போயே டைம் 12 o'clock ஆயிடுச்சு. வந்து நின்றுப்பான் பஸ் ஸ்டாண்டில், போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கின்னு இன்னைக்கு செகண்ட் சர்வீஸ் பண்ணுறதே நான் வீடியோ பண்ணுவேன்னு தான் இருந்தேன். கொஞ்சம் ஜாகா எப்படிங்க புரியுங்க. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வீடியோவே பண்ண வேணாம், வெறும் ஷார்ட்ஸாக பண்ணி போட்டுடலான்னு அப்படின்னு தான் கெஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீக்கி ஒரு ஸ்மால் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபுல் ஹெல்மெட்டும் எங்கள் அண்ணன் எடுத்துன்னு போயிட்டான். ஸோ எலிக்கு இன்னைக்கு இந்த ஆஃப் ஹெல்மெட்டை தான் மாட்டி உட்கார வைக்கணும் வண்டியில். ஸோ டைரெக்டாக காலேஜ் கிட்ட போயிட்டு அவனை பிக்கப் பண்ணின்னு அப்புறமா அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த எலி கிராணி செம்ம கடுப்பேற்றான். கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12:30 கொடுத்து என்ன 12 o'clockன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளம்பி வந்து என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் ½ an hour கிட்டக்குது சுற்றினுக்குறேன். ½ an hour இப்படி தான். வண்டி வேறு ரிசர்வில் இருந்துச்சா, பெட்ரோல் போடணும் இப்போது. ஆனால் இப்போ போட வேண்டியதில்லை, சர்வீஸ் எல்லாம் விட்டு முச்சிக்கினேன். எத்தனை வரும்போது வேணா பெட்ரோலில் போடுவோம். இன்னும் அசால்ட்டாக இப்போ தான் கரெக்டாக ரிசர்வ்லேயே வீந்துக்குது. அசால்ட்டாக 40 to 45 கிலோமீட்டர் போவான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்குவாட் ஒரு வழியாக காலேஜை விட்டுட்டாங்கோ. எங்கிறானுங்க இவனுங்கோ. இந்த ரோட்டில் தான் இருக்கிறேன்னா வண்டி பார்க்கிங்கில். ஜாலி 2 வீலர் பார்க்கிங் நானுங்களே இவனுங்கோ. ஃபோனை போடுவோம். ஸ்குவாட் ஒரு வழியாக கிளம்பியாச்சு வெளியே கூட்டின்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னா ரிப்போர்ட் வாங்கணும். நேற்று போயிட்டு நம்ம காலுக்கு MRI ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட இந்த இந்த மந்த்து எண்டு வந்தால் 1 year ஆக போகுது. இன்னமும் கால் ரெடி ஆகல. ஸோ அதுக்கு தான் இப்படியே விட்டா இன்னும் போ அப்படியே விட்டா பெயின் ஆகினே இருக்கும். சரி என்னான்ட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துடலான்னு போய் செக் பண்ணி பார்த்தோம். எடுத்து பார்த்தா டோட்டலாக 6 months ஆகுது வண்டி எடுத்து. நம்ம டேட் இது இருக்கும் எத்தனை நாள்லேருந்து. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு 3650 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. இத்தனைக்கும் எனக்கு நான் டேட்டே மறந்துட்டுக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி டியூ டேட்டே முடிய போகுது, நீங்கள் வரலன்னா உங்கள் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸை லாஸ் பண்ணிப்பீங்கன்ட்டு. அதுக்கு இல்லை இந்த மாதிரி கிலோமீட்டர் ஓடல நின்று இல்லை பரவாயில்ல வந்து சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அது எதுவும் ஆகாது, பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சர்வீஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்புறம் தான் நம்மளும் யோசித்தோம், சரி விட்டுறலாம் வண்டி. நேற்று அதாவது நேற்றே நான் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக் பண்ணிட்டு இருந்தேன் ராயல் என்ஃபீல்டில். பட் ஆனால் நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அதனால பண்ண அவ்வளோ வண்டி எடுத்துன்னு போய் கொடுக்க அவ்வளோ. ஸ்குவாட் ஒரு வழியாக வந்தாச்சே, வந்துட்டோம். எங்கே? ராயல் என்ஃபீல்டு. இங்கே தான்.
போகலான்னா போய் சர்வீஸ் கொடுத்து இப்போ தராங்களா இல்லை அதாவது ஈவினிங் தராங்களா இல்லை நாளைக்கா தராங்களான்னு பார்க்கணும். அவனை எங்கேயே நிறுத்த சொல்றா, உள்ளே எத்தனை வர போறான். சர்வீஸ் கொண்டுமே என்னடா ஸ்லாட். ஆங்க செகண்ட் சர்வீஸ் சார். ಪರವಾಗಿಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದು ಪುಟ್ರಸ್ಟ್ ಈ ಕಡೆ ಹೊರದೋಗೈತೆ ರೈಟ್ದು, ಅದೊಂದು ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಇದು ಬೋಲ್ಟ್ ಏನೋ ಬಿಚ್ಕೊಂಡೈತೆ, ಇದು ಫುಲ್ ವೈಬ್ರೇಷನ್ ಬರ್ತೈತೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಅದೊಂದು. ಆಮೇಲೆ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಸರ್, ಇದು ಮೊನ್ನೆನೇ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ನೆನ್ನೆ ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ನೆನ್ನೆ ಸ್ಲಾಟ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೆ ಅಷ್ಟೇ. ಇವಾಗ ಅದು ಹೋಗ್ಬಿಟ್ಟಾಯ್ತಾ ಡಿಸ್ಕ್ ಪ್ಯಾಡು? ಸರಿ ಆಯ್ತು, ಅದು ಒಂದು ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡಿ சார். நம்ம கீரி வேற வந்தானா, அவனே கூட்டினோட்டா. அது கேமரா போயிட்டுக்குதா, டெம்பர் ஒஞ்சிட்டுக்குது, டெம்பர் மாற்றணும். ಸರ್ ವಾಟರ್ ವಾಶ್ ಅಂದರೆ ಅದೇ ಡ್ರೈ ಮಾಡಿಬಿಡಿ, ಪಾಲಿಶ್ ಏನು ಹಾಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡಿ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಲಿಶ್ ಹಾಕಿಕ್ಕಿದ್ರಿ, ಇನ್ನೊಂದು ಆಚೆ ಕಡೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಇಲ್ಲ ಸರ್, ಎಲ್ಲ ಸರ್ವಿஸ் ஆதமேலே ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணிட்டோம். நீ ஷோரூமில் விட்டு என்னடா எங்கே பேசினுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஷோரூமில் பார்த்தா ஃபுல்லாக ரஷ்ஷு, நிறைய வண்டி இந்த டைமில் பார்த்தா எத்தனான்ட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே லீவ் லாக் பண்ணாங்களே, அதுதான் பக்கத்து ரோட்லேயே எங்களுக்கு ஃபேக்ட்ரி இருந்துச்சிங்க மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டேன். மெயினாக இப்போது இந்த செகண்ட் சர்வீஸ் பில் காஸ்ட் எவ்வளோ வந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலு 1000 rupees, அதாவது 1000 ரூபா, 5 ரூபா கம்மியாக 1000 ரூபாய்க்கு. என்னென்ன மாற்றிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 ml ஆயில் மட்டும் அவ்வளோதான் மாற்றினாங்க, 500 ml. அப்புறமா பாலிஷு, புட்ரஸ்ஸு, பேக்கு, பிரேக் பேட் கிட்டு ஒன்று மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலிஷு, இவ்வளோ தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 வச்சுக்கலாமே, ரவுண்டாக 995 வந்துக்குது. 2 பேருமே இருக்கிறாங்களாம். இப்போ இவனை விட்டு நம்ம கிரீனி எடுத்துன்னு போக வேண்டியது தான். அது கவர் கட்டி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். வண்டியை போயிட்டு இப்போ வாட்டர் வாஷ் விடணும். வண்டிக்கு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிக்கிறாங்க, பட் இருந்தாலும் எங்கெல்லாம் செம்ம கெலீஜாகுது. ஸோ ஒரு வாட்டர் வாஷ் விட்டே விடணும். இத்தை, கிரீனி, 3 பேரையும் ஒரு வாட்டர் வாஷ் விடணும் இப்போ எடுத்துன்னு போயிட்டு. 3 days later. டைம் பார்த்தீங்கன்னா நான் நம்ம லீவோட அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இப்போது, ஏன்னா கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு வண்டியில். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துன்னு வரணும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக நம்ம பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே சம்திங் நாவோ வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அது ஆகி இப்போ பார்த்திங்கன்னா சண்டேவே வந்துடுச்சு. ஸோ இப்போ காட்டுறேன் நம்ம வண்டியில் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறோன்ட்டு. ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்குவாட், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லீல அப்டேட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு மாஸ்க் பண்ணி ஸ்கொயர் ரூமாக போட்டோம். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஷோகன், இது வந்துட்டு ஷோகன் மாதிரி இப்போ லுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். மீட்ரு பாக்ஸு, அப்புறமா லீல பார்த்திங்கன்னா இங்கே பேர் லீன்னு போட்டு பழைய ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு சின்னதாக வேறு ஸ்டிக்கர் பண்ணி போட்டோம். ஸ்குவாட் ஒரு வழியாக வாஷிங்லாம் முடிஞ்சு, பாலிஷ் முடிஞ்சு, பையன் சும்மா தகன்னுக்கிறான். நீங்களே பாருங்களேன், வேறு லெவல். இப்போ தான் வந்துக்கிறானே லுக்கு. என்ன ஆகட்டும், இது மட்டும் போயிட்டுக்குது. இந்த ப்ரோடாப்பர் மட்டும் வேறு வாங்கி போடணும். மற்றபடி லுக்கு சும்மா அல்ட்ராவாகிறான், வேறு மாதிரி.
ஓகே ஸ்காட், ஒரு வழியாக நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஸ்குவாட்.